ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஷன் டிஎன். நம்ம வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸில் 6th to 12th வரைக்கும் என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு வரோம். அடுத்த டாப்பிக்காக 6ஆம் வகுப்பில் குடிமையியல் பாடத்தில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்துட்டோம். இப்போ 2வது பாடம் பார்க்கலாம். அந்த பாடம் டாபிக் என்னென்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம். இது ரொம்ப முக்கியமான டாபிக்னு சொல்லலாம். ஏன்னா இதிலேருந்து கன்ஃபார்மாக 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். வாங்க பார்க்கலாம். இதுதான் பாடம் 2, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதில் என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஜில் என்ன இருக்குன்னா, அதாவது இது 6ஆம் வகுப்பு புக்கு அப்படின்றதால சின்ன பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். அரசியல் சட்டம் எதுக்காக கொண்டு வரப்படுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு வீட்டிலையே நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதே போல் நாட்டுக்கும் ரூல்ஸ் இருந்தால் தான் அதை வழிநடத்த முடியும் அப்படின்ற மீனிங்கில் தான் அந்த ஸ்டோரி இதில் சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எதுவுமே இல்லை. அப்படியே வந்தீங்கன்னா, எதுக்காக நான் ஜனவரி 26 குடியரசு தினமாக கொண்டாடுறோம் அப்படின்றத வந்து அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அதனால தான் அந்த டேயை வந்து நம்ம வந்து ஜனவரி 26 வந்து நம்ம குடியரசு தினமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதாவது செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு ஸ்டோரியாக இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏன்னா இந்த டேட் வந்ததுக்கு காரணம் முக்கியமாக கீழே பாருங்கள், 1929ஆம் ஆண்டு லாகூரில் காங்கிரஸ் மீட்டிங், அதாவது காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து முழு சுயராஜ்யம் என்பதை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாளாக செலிப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போவே 1930 ஜனவரி 26 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பின்னாளில் அதுவே நமது குடியரசு தினமாக ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாப்பிக்கில், அதாவது அரசியலமைப்பு அந்த புத்தகம் எப்படி உருவாச்சு, யார் யாரெல்லாம் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து, அதாவது அரசியலமைப்பு அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் அந்நாடு ஆளப்படும். அதாவது இதை வந்து டீட்டெயிலாக எழுதி அந்த இதுபடி தான் நம்ம வந்து வாழணுன்றதை கொடுக்குறதே அந்த அரசியலமைப்பு சட்டப்படி தான், அதாவது சட்டங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டம் அப்படின்னு சொன்னான்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதாவது இந்திய அரசியலமைப்புன்னு சொல்ல முடியாது, அரசியலமைப்பு சட்டம் தான், கான்ஸ்டியூஷன் தான் ஒவ்வொரு நாட்டுக்குமே ஸ்பேஸ் மாதிரி. அதை மாதிரி நம்ம நாட்டுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் பாயிண்டில் வந்து இனிமேல் அதை பார்க்கலாம், யார் யார் இதில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இதான் பாயிண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அதாவது நம்ம நாட்டுக்கு தனியாக அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு ஒரு புத்தகம் வேணும், எங்களை வழிநடத்துறதுக்கு நாங்களே ஒன்று எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கிட்ட கேட்கும்போது அவங்க தரல. அதுக்கப்புறம் போராடி 1946ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. எப்போ 1946 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம். இதோட தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்கன்னா 389 உறுப்பினர்கள். பல பகுதியில், அதாவது இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து ஒரு 389 பேர் மட்டும் கலந்து கொள்கிறாங்க. அதில் ஒரு 15 பெண்கள் கலந்து கொண்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் ஒரு சில நேம் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பார்த்துக்கலாம். அதாவது ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி, பண்டிட் சரோஜினி நாயுடு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமானவங்க கலந்து கொண்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த அமைப்பில் சொன்னேன்ல, பெண்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பெண்கள் கலந்து கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதாவது இந்திய நிர்ணய மன்றம் இருக்குல்ல, இதிலேருந்து டிசைட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை நம்ம உருவாக்குவோம். அதில் வந்து ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குள்ளே வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா B.R. அம்பேத்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. இக்குழுவில் முதல் கூட்டம், அதாவது
இந்த குழுவோட முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9 நடைபெற்றது. இது வந்து இந்த டைம், அதாவது அந்த கூட்டம் நடந்தப்போ அன்னைக்கே வந்து எழுதுகிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான ஆலோசகராக BN ராவ் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறான்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு, அதாவது நம்ம சட்டம், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து தானாக எழுதலை, அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே சும்மா ஜஸ்ட் எழுதலை அப்படின்னு எழுதலை. 60 நாடுகளுக்கு அதாவது 60 நாடுகளுக்கு மேற்பட்ட நாட்டில் உள்ள அதாவது அரசியலமைப்பை ரீட் பண்ணி அதில் ஸ்பெஷலாக என்ன இருக்குது, எதெல்லாம் நம்ம நாட்டுக்கு பொருந்தும், அது என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம மக்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அதெல்லாம் பார்த்து, அதாவது 60 நாடுகளுடைய அரசியலமைப்பை ரீட் பண்ணி எடுத்து எழுதுனது தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம். இது வந்து மொத்தம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது 90ஸில் 1946 எவ்வளோன்னு பாருங்கள். 2000 திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. 64 லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 2000க்கு மேற்பட்ட திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க எழுதின பிறகு. அது மட்டும் இல்லாமல் 64 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் இங்கே மேலே ஏதாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் இந்த புக்கை எழுதுறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்களேன். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாள் ஆயிருக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் மாதிரி. 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதை எழுதி முடித்தாச்சு, அதாவது இந்த புக்கை எழுதியாச்சு. இப்போ 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் அரசியலமைப்பு சட்டம் தயாராச்சு. அதாவது இந்த நாளை வந்து, அதாவது இந்த நவம்பர் 26ன்னு சொல்கிறோம்ல, இதை வந்து அரசியலமைப்பு நாள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கங்க, 1949 நவம்பர் 26 தான் அக்செப்ட். இதை வந்து 26 29 தான் கன்ஃபியூஸ் ஆகும். 26 ஜனவரி 26 மாதிரி நவம்பர் 26 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்தது சொன்ன மாதிரி நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்த பாயிண்ட் வந்து 64 லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க புக் எழுதுகிற வரைக்கும் செலவானது. அடுத்தது வந்து நம்ம அரசியலமைப்பு சட்ட முகவுரை இருக்குல்ல, ஃப்ரண்ட் பேஜ், அதாவது அந்த முன்பக்கத்தை யார் இது எழுதியிருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. நேருவோடைய இந்த இது முகவுரை, அதாவது ஒவ்வொரு இந்தியருக்கான நீதி, சுதந்திரம், சமத்துவம் உறுதி செய்வதோடு சகோதரத்தையும் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த முகப்புரை என்றால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முகப்புரைனா முன்னுரைன்னு அர்த்தம். அதாவது நம்ம வந்து கட்டுரை எழுதும் போது முன்னாடி எழுதுவோம்ல, முகப்புரை முன்னுரைன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எழுதியிருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை எழுதியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது லைன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது பாயிண்டில், அதாவது 1 2 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இந்த லைன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இதில் பின்னாடி வந்து ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் தான் இறையாண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் இதில் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்னா எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் தான். அதாவது அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய அரசு, அதாவது இந்திய அரசு எதன்படி அதாவது ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தின் மூலமாக, சட்டமன்றத்தின் மூலமாக தான் ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது. இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும். அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி ஆட்சி அமைக்கும். இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் என்றாலும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன உரிமைகள் இருக்குது, கடமைகள் இருக்குது, நம்மளுடைய பொறுப்பு என எல்லாமே இந்த அரசியலமைப்பு புக்கில் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து நமக்கான உரிமைகள் வந்து ஒரு 6 இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம உரிமை, சுரண்டலுக்கு சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதே போல் கடமைகளும் கொடுத்துருப்பாங்க. அரசு பொருட்களை சேதப்படுத்தக்கூடாது,
விழாக்களை கொண்டாடணும், நமக்காக விடுதலை பெற்று தந்தவங்களுக்கு அவங்களுடைய நினைவு அவங்கள நினைவு கூறணும். அப்புறம் நிறைய சொல்லியிருப்பாங்க கடமைகளில். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் வாக்களிக்கும் உரிமையை பெறுகின்றன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வந்து நான் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டு தான் கடமைகளை சொல்லியிருக்காங்க. தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது, எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது, சுதந்திரத்திற்காக போராடி நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருக்கணும், சாதி மத மொழி இன எல்லை கடந்த அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காக்கணும், காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கை வளங்கள் இயற்கையையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்கணும், அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்க்கணும், அரசு சொத்துக்களை பாதுகாக்கணும், குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ நமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6லிருந்து 14 வயதுக்குள் தருவது கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குள்ளே மொத்தம் 7 பேர் சொன்னோம். அதில் 7 பேரும் யாருன்னு சொல்லியிருக்காங்க. தலைவரான டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள், என் கோபாலசாமி, K.M. முன்சி, சையது முகமது சாதுல்லா, என் மாதவ்ராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஹெட்டு வந்து யாருன்னு பார்த்தோம். தலைவர் வந்து B.R. அம்பேத்கர் அவர்கள். இவங்கள தான் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பின்னு சொல்கிறோம். யாரை சட்டத்தை உருவாக்கின முதன்மை சிற்பி யாருன்னா B.R. அம்பேத்கர் அவர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தை எழுதியாச்சு. இப்போ 2000 திருத்தங்கள்லாம் பண்ணி எழுதியிருக்காங்க அந்த புக்ஸை. அந்த புக்கில் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்ப்போம். 395 உறுப்புகள் இருந்துச்சான். ஆர்டிகல் நம்ம படிக்கிறோம்ல, ஆர்டிகல் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அட்டவணை, அந்த இது தான் தமிழில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள்னு இருந்துச்சான். அது இப்போ எவ்வளோ மாற்றம் விட்டுருக்குன்னு பாருங்கள். 448 உறுப்புகள் இருக்கான், 25 பகுதி, 12 அட்டவணைகளாக இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இப்போ அதாவது 30/10/2021 105வது முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு என்ன லாங்குவேஜில் எழுதினாங்க, என்ன மொழியில் எழுதினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை வந்து இந்தி மொழியிலையும் ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்காங்க. இது இப்போ எங்கே இருக்குன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் 10 பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்டது எதுன்னு சொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான். இதோட இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு. இந்த பாடத்துக்கு பின்னாடி மீள்பார்வைன்னு 1-2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க தான் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் எக்ஸஸாக கொடுத்துருக்க மட்டும் பார்க்கலாம். ஜனவரி 26 குடியரசு தினம் கொண்டாடுகிறோம். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கருத்துக்களின் கொள்கைகளும் சட்டத்தையும் கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை B.R. அம்பேத்கர் அவர்கள். அடுத்தது முகவரியில் என்ன எழுதியிருப்பாங்க, நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்தை வலியுறுத்துன்னு போட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் இதில் அவ்வளோதான். இதில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். அது எக்காரணம் கொண்டு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. குடியரசுனாலும் சுதந்திரனாலும் அதாவது தப்பாக நினச்சக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறோம், அதாவது ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் கொடுக்காங்க. அதாவது இருந்தாலும் அதாவது அரசியோட கட்டுப்பாட்டின் கீழே தான் நம்ம இருந்தோம். அதாவது சுதந்திரம் தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து 1947 ஆகஸ்ட் 15 அதாவது ஃபுல்லாக குடியரசு அடைஞ்சது. ஒரு அரசு வந்து ஒரு அதாவது இனிமேல் யாருமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நாமளே நடத்துக்கிறதுக்கான ஃப்ரீடம், அதை வந்து தான் குடியரசுன்னு சொல்லுவோம். அதை ஜனவரி 26 1950 அடைஞ்சிருப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்தது வந்து சரியான விடையை தேர்வு செய்யப்படும் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள்னு எப்போன்னு பார்த்தோம். அதாவது 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பை எழுதி முடிப்பாங்க. அந்த நாளை தான் நவம்பர் 26, அந்த நாளை தான் அரசியலமைப்பு தினம்னு கொண்டாடுறோம். இரண்டாவது கொஸ்டின் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை டேஸ் ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949. கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஏற்றுக்கொள்ளும் நடைமுறைக்கு வந்தது தான் 1950. நெக்ஸ்ட் கொஸ்டின்
உங்களுக்கான ஒரு கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஷ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன, அதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது அடிப்படை உரிமை அன்றுன்னு போட்டிருக்காங்க. 6 உரிமைகள் அங்கே பார்த்தோம்ல, அதில் ஒரு உரிமை தப்பாக இதில் கொடுத்துருக்காங்க, இதுன்னு சொல்லியிருக்காங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை கரெக்டு, சமத்துவ உரிமை கரெக்டு, ஓட்டு உரிமை கிடையாது, கல்வி பெறும் உரிமை கரெக்டு, ஓட்டு உரிமை தான் தவறு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18 வயசுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் யார்? அரசியல் நிர்ணய சபை, நோட் பண்ணுங்கள், ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அதுக்கப்புறம் அதாவது சட்ட வரைவுகளுக்கு தான் BR அம்பேத்கர் அவர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் BR அம்பேத்கர் அவர்கள். அடுத்த கொஸ்டின், நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம். அடுத்த கொஸ்டின், நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. அப்புறம் ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஜனவரி 26, இந்திய அரசியலமைப்பு தினம் நவம்பர் 26, அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1. அடுத்தது கேட்டிங்கன்னா, இதில் ஓரிரு வார்த்தையில் விடையளி அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்களே. தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளி. அரசியலமைப்பு சபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1946. வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் பங்கேற்றனர்? 7. எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டன்னு கேட்கலாம். 7ன்னு எழுதணும். அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பங்கேற்ற பெண் உறுப்பினர்களின் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. 15 பேர். அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் எப்பொழுது முடிவடைந்தது? 1949 நவம்பர் 26. இதோட இந்த பாடத்தில் புக் பேக் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அடுத்த பாடத்தில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.